ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்னைக்கான ஒரு புது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஸ்டமில் எப்படி நம்ம டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனா ஒரு கேம் விளாடுறீங்கனாலும், இல்லை நீங்கள் எதனா ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனாலும், இது மாதிரி எதனா ஒன்று கிரியேட் பண்ணுறது அப்படின்றத செஞ்சிங்கனாலும், இதில் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான விஷயத்துக்கு அது ரிலேட்டடாக எதனா ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். அது வந்து என்ன ஃபைலாக கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பரரி ஃபைலாக தான் கிரியேட் ஆகும். ஸோ இது கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேஸ்ட்டான டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் கிரியேட் ஆகிறதுனால அது வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்டோரேஜை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கேபி கணக்கில் இதாகும், அப்புறம் பைட்ஸ் கணக்கில் இதாகும், ஒரு சில இது ஃபைல்ஸ்லாம் எம்பி கணக்கில் இதாகும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர சேர என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட கடைசியில் வந்து ஜிபியில் வந்து நிற்கும். ஸோ இது மாதிரி நிற்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்க்கு வந்து ஃபுல் ஆகிடும். ஃபுல் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒழுங்காக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஹேங் ஆகிற ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ ஃபுல்லானாலே நம்மளால் எதுவும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இது மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறது, முன்னாடி அதெல்லாம் கிளியர் பண்ணி தூக்கி சாட்டுறது அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கமெண்ட்ஸ் மூலயமாவே கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் அது ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ பட்டனையும் ஆர் பட்டனையும் கிளிக் பண்ணால் இங்கே வந்து ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ரன் கமெண்டில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கிளியர் பண்ணணுமோ அதை டைப் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுற ப்ராசஸ் தான். அது எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே டெம்ப்னு டைப் பண்ணுங்கள். டிஇஎம்பி டெம்ப் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சில ஃபைல்ஸ்லாம் காட்டும். இதெல்லாம் என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி ஃபைல்ஸ். நீங்கள் எதனா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரிலேட்டடான கிரியேட் ஆகக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி ஒரு சில ஃபைல்ஸ்லாம் இப்போ நான் வந்து திரும்ப திரும்ப டெலீட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து டெலீட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரன் ஆக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபைல்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இது மாதிரி ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அங்கே பேக்ரவுண்டில் வந்து ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்கேன். அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை நான் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல. அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இப்போ நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இங்கே டெலீட் ஆகாது. ஏன்னா அது வந்து அங்கே ரன் ஆகிட்டு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை நான் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் முடிச்சு அதை என் பண்ணால் மட்டும்தான் இங்கே என்னால் டெலீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இது மாதிரி ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சு காட்டினேன். ஸோ டெலீட் ஆகலைன்னா அது பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ன்ற போட்டாங்க இல்லையா, இந்த கிளியர் பண்ணதை இந்த இடத்துல கிளியர் பண்ணதை விட்டுருங்க. ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து வந்து டெம்ப் அப்படின்னு போடுங்க. திரும்ப ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வந்து ஃபோல்டராக இருக்கிறதெல்லாம் காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் எல்லாமே செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே கீழே வந்து எவ்வளோ சைஸுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கீழே போட்டிருப்பாங்க. 200 MBன்னு எனக்கு சம்திங் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் காட்டும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்கள் ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து ரன் கமெண்ட் ஓப்பன் பண்ண உடனே ரீசெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசெண்ட் அப்படின்னு போட்டால் நீங்கள் வந்து ரீசெண்டாக என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தான் இங்கே ரீசெண்ட் ஃபைல்ஸில் வந்து காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதை கிளியர் பண்ண உடனே திரும்ப நீங்கள் ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் வேறு யாருனா லேப்டாப் கொடுத்தீங்கன்னா அவங்க எதுக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காகவும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு மெயினாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை ஆன் பண்ணால் மட்டும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற ஸ்பெல்லிங் அப்படியே போட்டுக்கோங்க. PREFETCH அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃபெச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீஃபெச் அப்படின்னு நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா இங்கே வந்து ஓகே கேட்கும். ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற ஒரு சில ஃபைல்ஸ்லாம் வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி இதையும் டெலீட் கொடுத்துருங்க. ஸோ டெலீட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீ எதனா ரன் ஆகிட்டு இருந்தால் இது மட்டும் டெலீட் ஆகாது. ஸோ அது அவ்வளோதான், அதோட விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ திரும்ப நீங்கள் வந்து டெம்ப் அப்படின்னு போட்டு இங்கே இருக்கிறத வேஸ்ட் ஃபைல்ஸ்லாம் அப்படியே கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகாது. இதே மாதிரி நீங்கள் மற்ற ஃபைல்ஸையும் போட்டு ட்ரை பண்ணாலும் கிளியர் ஆகாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போயிட்டு நம்ம ஃபுல்லாக எம்டி பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக எம்டி கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக அதில் வந்து நம்ம டெலிட் பண்ண வேஸ்ட்டான ஃபைல்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம சிஸ்டமில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் முன்னோட இப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோ நாங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்களுக்கு ஒரு சின்ன என்கரேஜாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை, see you, signing off, Mr. 16.